லெக் பீஸ்க்காக வேறு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சனிக்கிழமை வந்து அண்ணா நகர் வந்திருந்தேன். ஆக்சுவலாக பொட்டலம் பிரியாணி சாப்பிட்லான்னு வந்திருந்தேன். இங்கே வந்து பொட்டலம் பிரியாணி அன்றைக்கி எங்கே இருக்குன்னே தெரியாமல் திரும்ப போயிட்டேன். அன்றைக்கி தையலை பிரியாணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், சாப்பிட முடியல. அன்றைக்கி இங்கே பயங்கர க்ரௌடாக இருந்தது. நம்ம ஒரு ஃபாலோவர் இதை கேட்டிருந்தாரு, இங்கே வந்து நீங்கள் அன்றைக்கே நீங்கள் இப்போ தையலை பிரியாணியும் சாப்பிட்ருக்கலாமேன்னு. அதுக்காக நான் இன்றைக்கி வந்து தையலை பிரியாணி சாப்பிட்டு வீடியோ பண்ணணுன்றதுக்காக அண்ணா நகர் வந்திருக்கேன். வந்தால் இங்கே செம்ம க்ரௌடு, க்யூவில் நிற்கிறேன் வாங்கிறதுக்கு. வாங்கிட்டு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாப்பிடணுமா வேணாமான்றது முடிவு பண்ணுங்க. செம்ம க்ரௌடு. பஸ் இது மாதிரி நீங்கள் இங்கே சாப்பிட்ருக்கீங்களா? நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? இது நல்லா இருக்குமா பிரியாணி? பிரியாணி நல்லா இருக்கு. நல்லா இருக்குமா? எத்தனை வாட்டி சாப்பிட்ருக்கீங்க நீங்கள்? நான் ஒரு 100 டைம் சாப்பிடுவேன். 100 டைம் சாப்பிட்ருக்கீங்களா? அவ்வளோ நல்லா இருக்குமா? பரவாயில்லையே. ரெகுலர் கஸ்டமரா? அதுக்கு முன்னாடி அங்க வண்டி வச்சிருக்காங்களா? வண்டி வச்சிருக்கும் போதுலேருந்து நேற்று ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, ஃபாலோவர் சொல்லியிருந்தாரு, நீங்கள் அதிலே சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. இவர் வந்து ஒரு 10 டைம் 2 பிரியாணி சாப்பிடுவாங்க. அப்படியா? பரவாயில்லையா? 2 பிரியாணி சாப்பிடுவீங்களா? ஆமா, பரவாயில்ல, பெரிய விஷயம். ஓ, யாரோ திட்டிட்டு இருக்காங்களா இங்க ஏன் கூட்டம் வந்த இவ்வளவு கூட்டத்துல? கூட்டம் எப்பவுமே கூட்டம். அன்னைக்கு சாட்டர்டே வந்தேன், செம்ம க்ரௌட். அது வரைக்கும் இருந்ததா, திரும்ப போயிட்டேன் நானு. சரி, இப்படின்னா சாப்பிட போறோம். சூப்பரா இருக்குமா? ஓகே ஓகே, சாப்பிட்டு பாத்துருவோம். பார்த்து எப்படி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணியை வந்து க்யூவில் நின்று வெற்றிகரமாக வாங்கிட்டோம். வந்து 2 பேர் சாப்பிட்ற மாதிரி நல்ல குவான்டிட்டி இருக்கு. 2 பேர் சாப்பிட்லாம் ஃபுல்லாக. இந்த லெக் பீஸுக்காக வேற ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். சூடாக இருக்கு. லெக் பீஸுக்காக வேற ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். ஆனால் 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். க்ளீனாக இருக்குது. இந்த ராயல் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம பாலாவரத்தில் ஒரு ராயல் பிரியாணி இருக்கும், அதோட டேஸ்ட் தான். சூடாக சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்குது, உள்ள கொஞ்சம் ஜூஸியாகவும் இருக்குது. ஸோ கத்திரிக்காய், வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு வெயிட் ஒரு 150 ருபீஸ்க்கு நல்ல ஒர்த்தான பிரியாணி. மஸ்ட் ட்ரை. கண்டிப்பாக சாப்பிட்லாம். இங்கே இருக்க கூட்டத்துக்கு கண்டிப்பாக ஒர்த்து தான் நினைக்கிறேன். 150க்கு இவ்வளோ பிரியாணி வந்து நம்ம எங்கேயுமே சாப்பிட்டதில்லை. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இதை முடிச்சிடும். போதும், இது போதும். தையலை பிரியாணி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். முடிச்ச உடனே முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல ஒரு இளநீர் பாயாசம் ஒன்று இருந்தது. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த இளநீர் பாயாசம் ட்ரை பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் கோல்டாக இருந்ததுன்னா கஷ்டம். பட் இளநீர் பாயாசம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். நார்மலாகவே செம்மையாக இருக்கும். சூப்பராக இருக்குது.
தையல பிரியாணி சாப்பிட்டோன்னே கண்டிப்பாக இளநீர் பாயசமும் ட்ரை பண்ணிடுங்க. நீ சொல்கிற? பிரியாணி வந்து ஓகே தாங்க, அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஆனால் இளநீர் பாயசம் சூப்பராக இருக்குது. ரெண்டுமே மேட்ச் ஆகிடும். ஒரு வாட்டி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி டைமில் மிட் நைட்டில் இந்த மாதிரி ஒரு பிரியாணி சாப்பிட்டுட்டு ஒரு இளநீர் பாயாசம் குடிக்கும்போது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.